நாம் எப்போவுமே மூளை உழைப்பு மேதாவிகளை தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அல்லது ஒரு விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும், அவங்க பயங்கரமான அந்த பிரெயின் ஒர்க்கர்ஸ் அவங்கலாம். அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதாவது அப்படி ஒரு கேட்டகரி தான். ஆனால் வெளியே உலகத்துக்கு தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. என்னதுன்னா, உடல் உழைப்பில் மேதாவிகள். உடல் உழைப்பிகள் நீங்கள் எப்படி இவ்வளோ துணிச்சலாக அந்த வேலையை, அதாவது மூட்டை தூக்குறதெல்லாம் உடல் உழைப்பு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். உடல் உழைப்பில் மேதாவிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இவங்க இவ்வளோ தைரியமாக அந்த வேலையை செய்கிறாங்க? ஒரு மெஷின் மாதிரியே செஞ்சிட்ருப்பாங்க. பெரிய பெரிய கனரக தொழிற்சாலையில் ரொம்ப ஆபத்தான அந்த வேலைகளுக்கு இடையில் அவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. பெரிய பெரிய உயரமான கட்டிடங்களில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. கண்ணாடிகளை மாட்டுறது, பயப்படவே மாட்டாங்க. அந்த உயரமான இடத்துல போய் பயப்படாமல் அந்த கண்ணாடிகளை மாட்டுறது, அந்த மாதிரி வேலைகளை அப்படி நுட்பமாக செய்வாங்க. இப்படி நேக்காக செஞ்சு அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்படிப்பட்ட பெரிய கூட்டங்கள் அவர்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலக செயல்படுத்துகிறவர்கள், செயல் வடிவில் அதை கொண்டு வருகிறவர்கள். எப்படி மூளை உழைப்பாளிகள் இருக்காங்களோ, அது விஞ்ஞானிகள், அப்புறம் எல்லா துறையிலுமே மூளை உழைப்பாளிகள் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்கள தான் நம்ம பெரிய படிப்பாளிகள் அப்படின்னு திறமையானவங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுக்கு எதிராக இன்னொரு பெரிய கூட்டம் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி உடல் உழைப்பு மேதாவிகள் ரொம்ப துணிச்சலாக தைரியமாக வேலை செய்வாங்க. ரொம்ப உயரமான இடத்துல வேலை செய்வாங்க. பயங்கர உயரமான இடத்துல வேலை செய்வாங்க. பாதுகாப்போடு தான் செய்வாங்க. இருந்தாலும் அந்த வேலையை அந்த இடத்துல அவ்வளோ ஆர்வமாக, களைப்பு இல்லாமல், அவ்வளோ சோர்வு இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அதுதான் உடல் உழைப்பு மேதாவிகள். அது மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் ஆபத்தாக இருக்கும். அவங்க செய்கிற வேலைலாம் பார்த்திங்கன்னா ஆபத்தாக இருக்கும். இரும்பு உருக்காலைகளில் மத்தியில் அவ்வளோ அனல்லையும் சரி, பயங்கர ஒரு உயிரை பணயமாக வைக்கிறத நம்ம அங்கே தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர்களைத்தான் நம்ம உடல் உழைப்பு மேதாவிகள் அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் இருக்குது. எப்படி மூளையை உட்காந்துக்கிட்டே மூளையை யூஸ் பண்ணி உடலுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்களோ, அதே மாதிரி அப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி உடல் உழைப்பை மட்டுமே அவங்க அதை ரொம்ப நேசிப்பாங்க. உடல் உழைக்கிறத அவங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப துணிச்சலாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆபத்துகளை எதிர்கொண்டு அந்த மயிர் இழையில் அவங்க ஒவ்வொரு முறையும் அதை அடிக்கடி சந்திப்பாங்க. கொஞ்சம்தான் அவங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப பக்கத்துலேயே வச்சுருந்தாலும் அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். இந்த மாதிரியான ஆட்களை நம்ம பார்க்க முடியும், நிறைய இடங்களில் பார்க்க முடியும். இவர்கள் தான் யாருன்னா, நம்ம விஞ்ஞானிகளுக்கு இணையானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மூளை உழைப்பாளிகளுக்கு இணையானவர்கள் இவர்கள் தான், இந்த உடல் உழைப்பு மேதாவிகள். ஆனால் அவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரில. இருந்தாலும் அவர்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு கவனிக்காமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம். ரொம்ப ரொம்ப வியப்பிற்குரிய ஒரு கூட்டம் இது. எப்படி விஞ்ஞானிகளை பார்த்து எப்படி இந்த மாதிரி ஒரு திட்டமிடுகிறார்கள், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு மலைத்து போகிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த உடல் உழைப்பு மேதாவிகள். உடல் உழைப்பில் ரொம்பவும் கைதேர்ந்தவர்கள், பயங்கரமான ஆட்கள் இவங்கெல்லாம். அப்படிப்பட்ட நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று எனக்கு சரியாக அது உங்களுக்கு சரியாக புரிய வைக்க தெரில. அவங்க அவங்க வேலை பார்க்குற பேரை கூட வச்சு சொல்லலாம் என்னால். அந்த அளவுக்கு எனக்கு அந்த சொல்ல தெரில. ஆனால் நான் நிறைய பார்க்குறேன், சமூக வலைதள ஊடகங்களில் நான் பார்க்குறேன் அவர்களுடைய செயல்பாடுகள். அதில் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. அதனால் நான் யாரை பற்றி குறிப்பிடுகிறேன், யாரை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவங்க ரொம்ப பயங்கர அசாத்திய திறமை படைத்தவர்கள். உடல் உழைப்பு, அவர்களைத்தான் உடல் உழைப்பு மேதாவிகள், உடல் உழைப்பில் மிகப்பெரிய பேரறிவு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வேகமாக பஸ்ஸெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்களே, இந்த ஆம்னி பஸ்ஸு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. அந்த வேகத்துலேயே அவங்க எப்படி அந்த பாதுகாப்பை கடைபிடிக்கிறாங்கன்னு தெரில. ஒவ்வொரு முறையும் தினம் வண்டி ஓட்டுறாங்க, வேகமாக போகிறாங்க. வேகமாக போகிறத நம்ம வரவேற்கிறது கிடையாது. ஆனால் வேகமாக போகிறாங்க, பயமே இல்லாமல் போகிறாங்க பாருங்கள். ஆமாம், நான் சொல்கிற கூட்டத்தில் இவங்களும் உண்டு, பயமே இல்லாமல் போகிறாங்க. ஆனால் அப்படி போகக்கூடாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் அவர்களை பார்த்து நம்ம வியந்துப்பா அவர்களுடைய திறமையை நாம் வியக்க வேண்டியதாக இருக்கிறது, குறிப்பிட வேண்டியதாக. வியக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. அது கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் என்றைக்கோ ஒரு நாள் அவங்க வாழ்நாளில் ஒரு விபத்தையாவது சந்திச்சிருக்காங்க. வாழ்நாளில் விபத்தையே சந்திக்காமல் இல்லைனாலும் அவங்க எவ்வளோ தான் வேகமாக போயிட்டு நான் ஒரே ஒரு ஆக்சிடென்ட் தான்ப்பா என் வாழ்நாளில் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஆக்சிடெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேர்ப்பா செத்தாங்க? ஒரு 13 பேர் செத்தாங்க அப்படின்னா அதுவும் பெரிய குற்றம் தானே. அதனால் அது போன்ற ஒரு திறமையை நம்ம ரொம்ப வரவேற்கக்கூடாது, வியந்தும் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் குறிப்பிடுவதற்காக நான் சொல்கிறேன். இந்த ஒரு பெரிய பஸ்ஸெல்லாம் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், 80 கிலோமீட்டர் வேகத்துலலாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தூக்கம் எதுவும் இல்லாமல் அந்த வேலையில் எவ்வளோ கவனமாக இருக்காங்க. அப்படி அதெல்லாம் ரொம்ப அசாத்திய திறமை படைத்த ஒரு அசாத்திய நம்மளால் யூகிக்கவே முடியாது. அவங்களோட திறமையை நம்மளால் யூகிக்கவே முடியாது. சாதாரண மக்களால் யூகிக்க முடியாது. எப்படி ஒரு விஞ்ஞானியோட திறமையை நம்மளால் சாதாரண மக்களால் யூகிக்க முடியாதோ, பெரிய தொழில்நுட்ப வல்லுநர், மூளை உழைப்பாளிகள் சேர்லேயே உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ஆட்களும் அப்படி தான். மிகப்பெரிய ரொம்ப களப்பணியாளர்கள். இவரில் நம்ம களப்பணியாளர்கள்னு சொல்லலாம். களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம மிரண்டு போகிற அளவுக்கு மிரட்டக்கூடியவங்க. வேலை மூலமாகவே மிரட்டுவாங்க இவங்கெல்லாம்.